दारुण विग्रहां गणेनां माणिक्यमौलिप्रदत्तारानायकशेखरां वीतबुद्धिमावीनवक्षोरुहां पाणिभ्याम् अलिपुर्णरत्नजटकं रक्तोत्पलं बिभ्रति सौम्यां रत्नघटस्थरक्तचरणां ध्यायेश्वरामम्बिकाम्. அம்பாளுடைய சஹஸ்ரநாமத்துல இரண்டாவது கலை. அதுல சலாட்சர சூத்திரத்துல சொன்ன விதமாக நாமாக்கள் எப்படி இருக்கு, எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்கு போன வாரம் ஆரம்பிச்சோம். இன்னைக்கு அதனுடைய ஸ்வரூபத்தை பூர்ணமாக அறிந்து அதற்கு பிறகு மேல் பாகத்துக்கு போவோம். இந்த சஹஸ்ரநாமானது மந்திரஸ்வரூபம். 1000 நாமாக்களும் 1000 மந்திரங்கள். மந்திரம்னு சொன்னா அதனுடைய எழுத்துகளோ அல்லது பிரிவோ மாறப்படாது. எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் இருக்கணும். ஏன்னா ஒவ்வொன்றும் தனித்தனி மந்திரங்கள்னு சொல்றது. ஆகையால் ஒவ்வொரு நாமாவும் எத்தனை அக்ஷரம், அந்த நாமாவானது எந்த லிங்கத்துல இருக்கு, அந்த நாமாவுடைய ஸ்வரூபம் என்ன, அந்த நாமாவுக்கு நாமாவளியில சொல்லும் போது எப்படி சொல்லணும், ஸ்வாஹா ஏய் நமஹா சொல்லணுமா, ஸ்வாஹா நமஹா சொல்லணுமா, அது அவ்யயமா பதமா, இப்படிப்பட்டதான சந்தேகங்கள்லாம் வராம இருக்கணுங்கிறதுக்காக அனாதி காலமா இந்த சஹஸ்ரநாமத்துக்கு சலாட்சர சூத்திரங்கள் அப்படின்னு சில சூத்திரங்கள் வந்திருக்கு. இது சலாட்சரம்னா என்னதுன்னு அதுல தெரிஞ்சுக்கணும். சலம்னு சொன்னா ஒன்ன சொன்னா இன்னொன்னு புரிஞ்சுக்கிறது, அதான் சலம்னு. நவகம்பளவான் தேவதத்தான்னு அர்த்தம். ஒருத்தர்கிட்ட 9 கம்பளங்கள் இருக்கு. கம்பளம்னா போர்வேன்னு வச்சுங்களேன், 9 கம்பளம் இருக்கு அப்படின்னு. அவனோ பரம ஏழை, அவன்கிட்ட எப்படி 9 கம்பளம் இருக்கும்? யாரோ ஒருத்தர் ஒரு கம்பளம் கழுத கொடுத்திருக்க. அப்படிங்கிறதுல நவ கம்பளவான் புதுசான கம்பளம் உள்ளவர் அவ்வளவு. இப்ப 9 கம்பளங்கள் உள்ளவள்னு சொல்ல வேண்டி இருக்க, ஒரு கம்பளம் தான் ஆனா புதுசு, இன்னைக்குதான் வந்தது அப்படிங்கிற அர்த்தத்துல. இது என்ன அர்த்தம்? ஒண்ணு சொன்னா இன்னொன்னு புரிஞ்சுக்க கூடியதான நிலை இருந்தால் அதுக்கு சலம்னு. சலம்ங்கிற பதத்துக்கு என்ன? இடக்கா பேசுறது. ஒன்ன சொன்னா இன்னொன்னு புரிகிறா போல பேசுறது அப்படின்னு. அப்படி இந்த சலாட்சரங்களை வச்சு வேற அர்த்தங்கள் வரும்படியாக ஸ்லோகத்தை எழுதி அந்த சமயத்திலேயே இந்த சஹஸ்ரநாமத்தினுடைய விசேஷங்களையும் சொல்றா போல அமைஞ்ச சூத்திரங்களுக்கு சலாட்சர சூத்திரம்னு பேர். இது போல எழுதுறதுங்கிறது ஒரு சம்பிரதாயம். இது போல சம்பிரதாயங்கள் பழைய நாள்ல இந்த சாஸ்திரத்துல மட்டும் இல்லாமல் சங்கீதத்திலையும் அதே போலயே மற்ற கலைகளும் இருந்தது. ஏன்னா இத சாதாரணமாக எல்லோரும் புரிஞ்சுக்க முடியாது, புரிஞ்சுக்கவும் கூடாது. ரகசியமா இருக்கிறதுனால யாருக்கு அதுல தகுதி இருக்கோ அவளுக்கு மட்டும்தான் அது தெரிஞ்சுக்கணும். மற்றவாளுக்கு அது தெரிய வேண்டியதான நிர்பந்தம் இல்லை. அப்படிங்கிறதுக்காக இப்படிப்பட்டதான சூத்திரங்களை எழுதினார். அந்த சலாட்சர சூத்திரங்கள் ரொம்ப கஷ்டமாயிடுது. அதனால பாஸ்கராயருடைய குருநாதர் சுலபமான ஸ்லோகங்களை எழுதினார். ஆனா மெத்தட் அதே மாதிரி தான் எழுதணும். சலாட்சர சூத்திரம் மெத்தடா தான் எழுதணும். ஆனா அதுக்கு சுலபமாக புரியுதா போல எழுதினார். அப்படிப்பட்டதான சூத்திரங்கள்ல முதல் ஸ்லோகத்தை, அந்த ஸ்லோகத்துக்கு ஒரு விதமான அர்த்தத்தை நம்ம பார்த்தோம். மந்திராத்யோ ஜெயதி குணி நவகரணத்ரிம்சதர்த்தாபஹ ஏகர்தத்ரய தேஹ பூமதஹாரீத சப்தபால்யேதஹ அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்துக்கு இன்னொரு அர்த்தம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அந்த ஸ்லோகத்துக்கு சஹஸ்ரநாமங்களுடைய எழுத்துல 63 நாமாக்களுக்கும் எத்தனை
எழுத்துகள் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த ஸ்லோகத்தை இப்படி அர்த்தம் பண்ண போது. மந்திராத்தியா அப்படிங்கிறதுக்கு மந்திரத்தினுடைய ஆரம்பம்னா ஓங்காரம். சாஸ்திரம் படிக்கிற காலத்தில் ஓம் ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். கடைசியில ஸ்ரீசக்கராலயா ஸ்ரீமத் சுந்தரி ஸ்ரீ சிவா சிவசக்திய ரூபிணி லலிதாம்பிகா ஓம் அப்படின்னு முடிக்கணும். சாஸ்திரத்துல ஆரம்பத்திலையும் ஓங்காரம் இருக்கணும், கடைசியிலும் ஓங்காரம் இருக்கணும். அப்படி சொன்னாதான் அது படிச்சா போல ஆகும் அப்படிங்கிறத சொன்ன. அதுக்கப்புறம் ஜெயதி குணி குணிங்கிற இடத்துல ககாரமும் நகாரமும் அங்க இடத்துல கான 3 நான 4 அப்படிங்கிறத 5. அதனால அடுத்த நாம ஸ்ரீ மாதா 3 எழுத்து, ஸ்ரீ மகாராஜ்ஞி 5 எழுத்து. இது எப்படி பேர் வருது? காக்கா கா 3வது எழுத்து குடிங்கிற இடத்துல. நானா காக்கா டாடானா அது 5வது எழுத்து. 3 எழுத்து நாம 5 எழுத்து நாம. ஸ்ரீமாதா 3 எழுத்து நாம, ஸ்ரீ மகாராஜ்ஞி 5 எழுத்து நாம. இப்படின்னு நம்ம கணக்கு பண்ணணும். அதுக்கு முதல்ல சொல்ற ஏவம் பிரணவம் பிரதர்சிய. இந்த புத்தகத்தில் 33வது பக்கத்துல பேராகிராஃப், 2வது பேராகிராஃப். ஏவம் இப்படி, பிரணவம் பிரதர்சிய ஓங்காரத்தை காண்பித்து விட்டு, ஸ்ரீமாதா இத்தியாதி நாமானி ஸ்ரீமாதா என்று இருக்கக்கூடியதான பெயர்களை திரிசக்தி நாமானி விபஜ்யந்தே 63 நாமாக்களை சொல்ல போறார். குணி இத்தியாதினா யத்யப்யத்ர மூலகாரைஹி ஸ்வசாஸ்திர உபயோக்த பரிபாஷா நியாயமூலத்வேன விதுஷாம் சுலபா இத்யாசயேன. இந்த மூலமா இருக்கிற மூலத்தை சொன்ன கலாட்சர சூத்திரக்காரர் தன்ன சாஸ்திரத்துக்கு என்ன உபயோகப்படுமோ அந்த பரிபாஷை டெக்னிக்கல் டேர்ம், அதை நியாயமூலத்வேன நியாயமாக அறியப்படுகின்றதனால் விதுஷாம் சுலபா வித்வான்களுக்கு சுலபமாக இருக்கும் என்பதால் ஆசையேன ஏகீகிருத்திய நதர்சிதாக தனித்தனியாக எழுத காட்டல அவர். ஏன்னா வித்வான்களுக்கு தெரியுமே, இது ஒரு வித்வான்னா அவனுக்கு சில்ப சாஸ்திரம் தெரியணும், சங்கீதம் தெரியணும், பாட முடியாம போகலாம், ஆனா அதுல பேசிக் டெனட் தெரியணும், பரதநாட்டியம் தெரியணும். இவன் எல்லாம் தெரிஞ்சிருந்தாக்கா அவனுக்கு வித்வான். ஏதோ ஒரு விஷயத்தை வாசிக்கிறது வித்வான் இல்லை. ஏன்னா ஒரு சாஸ்திரத்தை சொல்லணுமே ஆனால் அதுக்கு உபயோகப்படக்கூடியதான பல பொருள்கள் இருக்கணும், அவைகள்லாம் தெரிஞ்சிருக்கணுமோ இல்லையா? தெரியும்னு அவர் சொல்லல. ததாபி சிஷ்ய அனுகிரட்சையா ஆத்மாபிரத்திர கத்தியதே. சிஷ்யால அனுகிரகம் பண்ணணும் எனக்கூடியதான ஆசையினால் நாங்க சொல்கிறோம். பாஸ்கர் என்ன பண்றார், இது சொல்ல வேண்டியது இல்ல, வித்வான்களுக்கு தானா தெரிஞ்சிருக்கணும். இத தெரிஞ்சிருக்கணும்னா தெரிஞ்சிருக்கணும், அது சொல்ல வேண்டியது இல்லையா? இருந்தாலும் சிஷ்யால அவரை அனுகிரகம் பண்ணணுங்கிற எண்ணத்துல சுலபமா சொல்ற. கடபய வர்க்க பவையிறுதி பூர்வோக்த ஸ்லோகே அப்படின்னு சொல். கான 1 கான 2 கான அப்படி கான 3 கான 4 கான 5 கான 6 கான 7 ஜான 8 சாஞ 9. அதுக்கப்புறம் நியாயம் இருக்கு பதில அதுக்கு சைபர். அதே போல கால காக்கா டாட்டானா காக்கா தாதா 1ல இருந்து 9. பாப்பா பாபாமா 1 2 3 4 5. யாராவது திரும்பி 1 2 யாரா லாவா டாட்டா சா இது வரைக்கும் 8. இப்படி கணக்கு வச்சுட்டு இருக்கோம். இத்தனை நாள் இப்படிதான் வச்சுட்டு இருந்தோம். முதல்ல அப்படித்தான் சொன்னோம், இன்னைக்கு மாத்திவிட்டேன். ஏன் சார் ஒரே மாதிரி சொன்னேன் இப்படி சார்? அதோட மட்டும் இல்ல, காக்கா காக்காங்க காக்கா காக்காங்க அதேதான். ஆனா ஞாக்கு சைபர்னு சொன்னேன், அந்த ஞாக்க 10ன்னு வச்சுக்கோ. காக்கா தாகானா காக்கா தாகானா நாக்கு சைபர்னு சொன்னேன். நே சூன்யம் இது அப்படின்னு கராட்ட சொல்றோம். நே சூன்யம்ங்கிறது இது சூன்யம்ங்கிறது 10ன்னு வச்சுக்கணும். இது எல்லாம் அதேதான். ஏன்னா இங்க சைபர் உபயோகப்பட போறது இல்ல, 10 உபயோகப்படுகிறது, அதுக்காக மாத்திரும் அவ்வளவு. ஏன்னா கடபய வர்க்க பவையிறுதி பூர்வோக்த ஸ்லோகே ஞகார ஞகாரையோ சூன்ய சங்கேத கிருதா. ஞகாரமும் ஞகாரமும் இதுக்கு சூன்யம்ங்கிற அடையாளம் கொடுத்தோம். இங்க எப்படின்னு ககாராதிபிகே இஹது தசத்வ சங்காயாம் கிரியதே. இங்க நான் இதுக்கெல்லாம் என்ன 10 நம்ம அர்த்தம்.
அதான் வித்தியாசம். சத்யாயேவ அபேட்சணாத் அதுதான் வேண்டி இருக்கு. சூன்யத்தையும் அனபேட்சணாச்சு அது வேண்டாது, நமக்கு வேண்டாம். எப்ப எதுக்கு அடையாளம் வைக்கணும்னா எது நமக்கு இப்ப உபயோகப்படுமோ அதான வச்சுக்கணும். உபயோகப்படாத வச்சுன்னா என்ன பிரயோஜனம், என்ன வேஸ்ட் தானே. அதனால ககாராதிபிஹி ஜோதித சங்காயாக ஆசிரயாத்து ஏகைக நாமாந்தர்கத அக்ஷராணி ஸ்வரூபாணி. காதிலிருந்து ஆரம்பிச்சதான நம்பர் கான 1 கான 2 இப்படிப்பட்டதான நம்பர்களுக்கு இது அந்த நாமால இருக்கக்கூடியதான நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் சொல்லக்கூடியது. ஏன்னா சில சமயத்துல வேற விதமா இருக்கும். சதுரஸ்கயதாவாட்சராஸ்வலோபஸ்தா அப்படின்னு பாணினி சூத்திரம். அங்க சதுரான 4 அர்த்தம். ஏகவை சப்ததச பிரஜாபதி அப்படின்னு எதிர்வேதம் சொல்றது. இவர் தான் 17வது அப்படிங்கிறார். 16 பொருளை கூட்டி இருக்க அங்கே சொல்லி இருக்கு. 17வதா பிரஜாபதி இருக்க. இங்க சப்ததசான கடமையாளர் யூஸ் பண்ணக்கூடாது. சப்ததசான 17 அவ்வளவுதான். அதே போல சங்காயாக ஸ்வரமாத்திர ஆசிரியத்துவ தர்சனா. அந்த சங்கையெல்லாம் அந்தந்த ஸ்வரம் எப்படி இருக்கோ அப்படி. ஏக த்வித்ரியாதி சங்காவாசக பதானிதோ 1 2 3 எனக்கூடியதான சங்கையை சொல்லக்கூடியதான பதங்கள் எத்திர பாதகா அர்த்தகாவா விசேஷத்வேன நிர்தேசியதே. அங்கே பாதம் ஒரு பாதத்துக்கு என்ன ஒரு நாமா, ஒரு பாதத்துக்கு 2 நாமா, ஒரு பாதத்துக்கு 3 நாமா அப்படின்னு 1 2 3 ஒரு லைன்ல எத்தனை இருக்கோ அது அப்படி. ஏன்னா நம்ம இனிமேல் இப்படி அர்த்தம் பண்ண போறோங்கிற தத்ர தானி பதார்த்தாத்மக நாம சங்கியாபராணி. அந்த பாதத்துல எத்தனை பெயர்கள் உண்டோ அதை சொல்லும். எத்தனை விசேஷ நிர்தேசமந்தரேன பிரயுஜ்யந்தே. எங்க வெறும் நம்பர் மட்டும் சொல்றோம், என்ன ஏதுன்னு சொல்லல. அந்த இடத்துல தத்திர சமசங்கியாக அக்ஷர நாம சங்கியாபராணி. 4ன்னா 4 எழுத்து அக்ஷரம், 12 12 எழுத்து அக்ஷரம் அப்படி. எது சொல்லாம சொன்னா அப்படி. தத்ராபி அர்த்தஸ்ய அர்த்தயோஹோ அர்த்தானாம் வா சமாப்தி பர்யந்தம் யானி நாமானி. ஒரு பாதியில அது முடிகிற பர்யந்தம் எத்தனை அக்ஷரம் மிஞ்சிருக்கோ அத்தனை அக்ஷரம் நாமாக்கள். இப்ப ஒரு நாமா சொல்ல போறேன், அதுக்கு 4 அக்ஷரம், மீதி எல்லாம் அர்த்தம்னு சொல்லிட்டேன். என்ன அர்த்தம்? அந்த 4 போன பிறகு 16ல 12 அக்ஷரம் நாமா ஒண்ணு வர போறது. இது மேல 4 சொல்லி மீதி அப்படின்னு சொன்னேன்னா 12 அக்ஷரம் எடுத்துக்கணும். தத்ராபி அர்த்தஸ்ய அர்த்தயோஹோ அர்த்தானாம் வா சமாப்தி பர்யந்தம் யானி நாமானி தத்பரண்யேவ ந புனः திரிபாத பஞ்சபாதாந்தர்கதானி நாமபராணி. அப்படிப்பட்ட நாமாக்கள்ல இதெல்லாம் எதுக்கு நாம இப்படியெல்லாம் டிவைட் பண்ண போறோம்னு சொல்றதுக்காக. அதே போலயே ஏக சதுர்பாதாத்ய அந்தர்கத வர்ணானாம் தோ ந சாங்கேதிகார்த்தம் பிரயோகா. 1 2 3 4 இப்படி அர்த்தம் சொன்னேன்னா சாங்கேதிகம் இல்ல, 1ன்னா 1 அர்த்தம் அவ்வளவு அப்படி. இப்ப இத வச்சுட்டு குணின்னு மந்திராத்தியோ குணின்னு சொல்லுவோம். குணின்னு காங்கல எத்தனாவது அக்ஷரம்? கா கா கா. 3வது. இது ஏகாத்வீத்திரி அப்படின்னு சொல்லலையும். இது மந்திரத்துல இருக்கிற நம்பரை சொல்றது. 3 எழுத்துக்கள் இருக்கக்கூடியதான மந்திரம். முதல் மந்திரம் குணின்னு சொன்னா கா 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 3வது இருக்கிறதுனால 3 அக்ஷரங்கள். அதே போல 5. அடுத்த நாமாக்கு 5 அக்ஷரம். ஸ்ரீ மகாராஜ்ஞி அப்படி. அதான் ககார நகாரோ திரிச்ச பஞ்சத்வ சங்காபரோ தஸ்யாச்ச நாம விசேஷகத்வே ஸ்ரீனி பஞ்சத நாமானி இது பர்யவசானாது. ஒருவேளை பேருக்கு விசேஷம்னு சொன்னா 3 நாமாக்கள் 5 நாமாக்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணிவேள். அப்படி இல்ல, காக்காவுல சொல்லக்கூடியதான எழுத்துகள்ல வந்ததான நம்பர், அந்த நம்பர் அந்த மந்திரத்துக்கு எத்தனை அக்ஷரம் தான் கவிக்கணும், வேற இன்னொரு அர்த்தம் பண்ணப்படாது. அது இது பரியவசானாது தாவதா கதிரட்சதை ஏகைகம் நாம. ஒவ்வொரு அக்ஷரத்து ஒவ்வொரு நாமாவுக்கு எத்தனை அக்ஷரங்கள் இது ஆகாங்காயா. அதனால அனிராசேன ஆகாங்கித விதானம் ஜாயா. அதனால எது இப்ப நமக்கு தேவையோ அதை சொல்லணும் என்று சோமவமன இஷ்டி அதிகரண நியாயேன அக்ஷராண்யேவ விசேஷனானி கிரியந்தே. இப்ப இப்படி எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா அப்படின்னா மீமாம்சையில நியாயம் இருக்கு.
சோமயாகம் பண்ணிட்டு இருக்கா. சோமயாகத்துல பண்ணும் பொழுது ரிசுக்கள்லாம் இருக்கா. அவ அந்த சோமரசத்துடைய மிச்சத்தை அவ குடிக்கணும். அத குடிக்கிற காலத்துல சோமரசம் அந்த மரத்தினால செய்யப்பட்டதான பாத்திரத்தினால குடிக்கணும். அந்த பாத்திரத்தை கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பா. நீங்க நினைக்கிற போல 1 லிட்டர் 2 லிட்டர் குடிக்க மாட்டார். 4 சொட்டு கொடுப்பா மேக்சிமம். அவ்வளவுதான். அதையே சாப்பிட முடியாதுன்னு அதை சாப்பிட்டா வாந்தி எடுத்துருவான். இது விவகாரம் என்னன்னு அப்படி கஷ்டமானது. அந்த சோமரசத்தை இவெல்லாம் என்னவோ நான் யஜ்யம்னா குடிக்கிறது தான் யஜ்யம்னு நினைச்சுட்டு இருக்காரு. இவளுக்கு தெரியாது. ரொம்ப பேசுற வாழ்க்கெல்லாம் நம்ம அவளோட சண்டை போட்ட பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவனுக்கு உண்மை தெரியாதோ இல்லையா. அதனால சோமம்னு ஏதோ ஒரு அர்த்தம். இவெல்லாம் கள்ள குடிக்கிறான்னு அர்த்தம் பண்றா யாகத்துல. அது இல்லை. ஆனா என்ன, சோமம்னு சீந்து கொடியினுடைய ஜூஸ். அந்த கொடியை கொண்டு வந்து அங்க பிழிஞ்சு அதை கொடுப்பா. அது எப்படி வேப்பம்பூ மாதிரி இருக்கும். வேப்பம் எப்படி இருக்குமோ அப்படி கசக்கும். ஆனா அதை சாப்பிடணும்னு சொல்லு. பகவானுக்கு கொடுத்ததான மிச்சம் சாப்பிடணும்னு சொல்லு. அப்படி எல்லாம் சொல்றதோ இல்லையோ, யஜ்ஞத்தக தேவதைக்கு கொடுத்ததான மிச்சத்தை சாப்பிட்டே ஆகணும். அது பிரதிபத்தி கர்மா. அதுக்கு மரியாதை. மாலையை பகவானுக்கு போட்டு அடுத்த நாள் மாலையை கைத்தேள் நிர்மால்யம். அதை என்ன பண்ண தாண்டப்படாது. அதை என்ன பண்ண மதிக்கப்படாது. இதை யாரும் மதிக்காத இடத்துலயும் அதை தாண்டாத இடத்துலயும் போடணும். கிராமத்துல போட்டேன்னா ஓட்டுக்கு மேல போடுவா. அது மாட்ட வர்ற பரிசு அப்படியே இருந்துட்டு இருக்கு. அப்படி வழக்கங்கள்லாம் உண்டு. ஒரு நாளைக்கு சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணியிருந்தான மாலைய தாண்டி விட்டார். அதை தாண்டியதுனால அந்த கந்தர்வனுக்கு பரமேஸ்வரன் குபேரன் சாபத்தை கொடுத்து விட்டார். என்ன, நீ இந்த ஊர்லயே இருக்கப்படாது அப்படின்னு தெரியாம அவருக்கு இதுக்கு முன்னால்தான் கல்யாணம் ஆச்சு. புதுசா கல்யாணமானவர். அந்த அவர் என்ன பண்ணார், அவரை மட்டும் சாபத்தை அனுப்பிச்சு விட்டார். அது என்னென்ன வெகு தூரம் அனுப்பிட்டார். அனுப்பின பிறகு ரொம்ப சிரமப்பட்டார் பாவம். அவர் சிரமப்பட்டு அவர் என்ன பண்ணார் தெரியும், அந்த யக்ஷன் தன்னுடைய ஆத்துக்காரிக்கு விஷயம் சொல்லிடணும். இப்ப மாதிரி செல்போன் இருக்காங்க. செல்போன் காதுல இல்லாத மனுஷன் கிடையாது. 24 மணி நேரம் அதோடய பேசிட்டு இருக்கா. எப்ப பார்த்தாலும் என்னத்தான் பேசுறாளோ. பேச குறைக்கணும்னு சொன்னா குறைக்க மாட்டேங்கிற விரட்டம். ஆனா விவகாரம் என்னென்ன, அப்ப அதெல்லாம் கிடையாது. அதனால என்ன பண்ணினார், ஆத்துக்காரிக்கு ஸ்லோகங்கள் எழுதி அனுப்பிச்சாராம். நான் சீக்கிரமா வந்ததேன், கவலைப்படாது. அந்த அனுப்புற காலத்துல அந்த மேகத்துக்கு இந்த வழியா போகணும்னு சொன்னார். அதான் மேக சந்தேசம்ங்கிற காரணம். சாதாரண மேக சந்தேசம்னு சொல்ல பார்த்தீங்களா, அது கிளவுட் மெசஞ்சர் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணி இருக்கின்றோம். மேக சந்தேசம்னு காவியம். ஏன் சொல்ல வந்தேன்னா, அது மாதிரி நிர்மால்யத்தை தாண்டப்படாது. அதே போல பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணதை சாப்பிடணும். அதாவது நிவேதனம் பண்ணிய பொருளை தட்டி விட்டுக்கூடாது, அதை சாப்பிடணும் அப்படின்னு இருக்கிறதுனால சாப்பிடுறேன். அது சில சமயத்துல என்ன ஆகும்னா, அதை நான் உட்கொண்ட பிறகு அது வாந்தி எடுத்துருவோம். உடம்புல ஒத்துக்காது, ரொம்ப கசக்கம். அந்த ரொம்ப கசக்குன்னா வாந்தி எடுத்துட்டான்னு வச்சுக்கலாம். வாந்தி எடுத்தா என்னென்ன, வாந்தி எடுத்ததுக்கு தோஷம்னு அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் பண்ணணும். ஏன், அந்த சோமத்தை குடிச்சு அதுக்கு உடம்புல ஒத்துக்காம வாந்தி எடுத்துக்கிட்டானே, ஆனால் அந்த வாந்தி எடுத்ததுங்கிற ஒரு தோஷம் ஏற்பட்டதுனால அதுக்கு ஒரு யாகம் பண்ணணும். சௌமேந்திரம் சியாமாக்கம் தரும் நிர்வதே சோமம் வமதி அப்படின்னு இருக்கு. இதுல யாரு பண்ணணும், லௌகிகமாக சாதாரண மருந்துக்காக வாங்கிட்டான் சோமரசத்தை. ஆயுர்வேதத்துல சோமரசையும் கொடுங்கன்னு சொன்ன. அவன் சொல்றான், அப்ப வாந்தி எடுத்தான், அதுக்கு இஷ்டி பண்ணணுமோ? சோமரசத்தை குடிச்சுட்டு வாந்தி எடுத்தா இஷ்டி பண்ணணும்னு சொல்லியிருக்கு. லௌகிகமாக ஒரு டாக்டர் கொடுத்தார், அது குடித்தான், வாந்தி வந்துருது. இப்ப இஷ்டி பண்ணணுமா வேண்டாமா சார்? வேண்டாம் தெரியல. ஏன் தெரியுமா, இவன் வாந்தி எடுக்கிறதுக்காகத்தான் மருந்து கொடுத்துருக்காரு. உள்ளூர கபம் ஜாஸ்தியா இருக்கு, தோஷம் ஜாஸ்தியா இருக்கு, மந்தம் ஜாஸ்தியா இருக்குன்னா டாக்டர் கிட்ட போனா ஒரு 4 சொட்டு இந்த சீந்து கொட்டி ஜூஸ் கொடுப்பேன். அது சாப்பிட்டேன்னா அடுத்த நாள் வாந்தி எடுத்துடுவான், நீட்டா போயிடும், சந்தோஷமா இருப்பான். ஆனா இதே சோமரசத்தை யாகத்துல ஜபான கொடுத்த மிச்சமா கொடுத்த சாப்பிட்டு அதை வாந்தி எடுத்தா அதுக்கு தோஷம் உண்டு அப்படின்னு சொல்லு. அதனால எங்க விசேஷமாக இருக்கோ அந்த இடத்துல தோஷம், எந்த இடத்துலயும் அங்கே பிராயச்சித்தம் இல்லை. இதுதான் அந்த நியாயம். அதான் சொல்ற சோமவமன இத்தியதிகரண நியாயேன அக்ஷராண்யேவா. அதனால காக்கா காக்கான்னு சொல்ற இடத்துல எழுத்தத்தான் குறிக்கும். அதே போலயே
நாமாந்தர சாங்கரியேன விசேஷத்துவ ஸ்வீகாரேபி மற்ற பெயர்களோட கலந்து போறதுன்னு விசேஷத்துவம் ஒத்துண்டாலும் உக்த தோஷதாதவத்தியா கீழ்ச்சின்ன தோஷம் போகாதனால ஏகஸ்ய நாம்னா த்ரீண்யேவ அக்ஷராணி. அதனால கான்னு சொன்னா ஒரே ஒரு நாமா, அதுக்கு 3 அக்ஷரங்கள். அப்படி ஏகான்னு சொன்னா ஒரு நாமா ஒரே அக்ஷரம். அப்படி இப்ப கான்னு சொன்னேனால் அதுக்கு கா அது அந்த ஸ்பர்சத்தோட சொல்லியிருக்கேன். அதனால அதுக்கு காதயோமாவ கானா ஸ்பர்சா காட்டுமா ஸ்பர்சம் இப்படி சொன்னேனால் ஒரு நாமா 3 அக்ஷரம் அப்படி எடுத்துக்கணும். அதே போலயே சதுரக்ஷராந்தர்கத அக்ஷர திரயஸ்யாபி அவயத்யனுவாதே வையத்யா இப்படின்னு ஏதேன அஜ்ராட் இது சலாட்சர சூத்திரே நமக்கு சொல்ற. சலாட்சர சூத்திரம் இது மேல சொன்னதான இத்தனை விஷயங்களையும் அஜ்ராட் அதோட சொல்லிட்டார். அச்சுன்னா 16 அர்த்தம். ஏன்னா எத்தனை இருக்க 16. ராட்னா என்ன அர்த்தம்? ராஜாக்கள், 16 ராஜாக்கள். எங்கெங்க அச்சுன்னு சொன்னேனோ அந்தந்த 16 சேர்த்துக்கணும். இதெல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கு பட்சத்துல அதோட சொல்லணும். ஈயஞ்ச சங்கியா அக்ஷர நிஷ்டா கல்விருத்த சங்கியாதும் நாம நிஷ்டா. காக்கா காக்காங்க இவைகளோட சொன்னதான நம்பரா இருந்தால் அது மந்திரத்தில் இருக்கிற எழுத்துக்களை குறிக்கும். ஆனால் அது இல்லாமல் ஸ்வரத்தோட ஈயோட சொன்ன என்றால் அது அக்ஷரத்தை குறிக்கும். அப்படி அதனால ஈ இல்லாம போயிடுது. தத்தே புத்தகத்துல ஒரு ஈ சேர்த்துக்கணும். ஈன்னு சொன்னா என்ன? ஏகம் நாம திரக்ஷரம் ஒரு நாமா. ஈங்கிறது 3 இல்லையா? 3 அக்ஷரங்களோட இருக்கிற ஒரு நாமா அப்படின்னு பிரமம் வந்துடும். இப்ப நாம என்ன சொன்னோம்? அப்படி படாதீங்க. காலிருந்து வரக்கூடியதான எழுத்துகளுக்கு வந்த நம்பர் தான் நாமாவளத்துல அக்ஷரத்தை குறிக்கும். அப்படி பிரகிருதிய வர்ணைக்கத்வாது ஏகைக்கம் நாமா இத்தியர்த்தஸ்ய லாபா. இப்படி எல்லாம் நமக்கு புரிஞ்சுக்கணும். ஏன்னா மேல அங்கெங்கே சொல்ல போறேன், அதனால ஒரு இடத்துல சொல்லிவிட்டார் சுலபமான. பிரதமம் நாமா இது வர்ண பிராதம்யாதேவ தேஷ்யதி. இது முதல் நாமா ஸ்ரீமாதா அப்படின்னு முதல்ல சொல்லிட்டாலும் இல்லையா? அதுல முதல் தான் இது அம்சத்து சூத்ரேஷு அத்ராபி சமானா. அதுதான் முதல் நாமா ஆயிடுச்சு குணான். அது நவச்சரணா எஸ்மின் வாக்கியே நவச்சரணா. எந்த வாக்கியத்துல 9 சரணங்கள் இருக்கோ அப்படி 9 சரணங்கள் அப்படின்னு. சரணம்னா பாதம். அனுஷ்ட ஸ்லோகத்துக்கு எத்தனை அக்ஷரம்? 32 அக்ஷரம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேததே ரகுநாதாய நாதாய சீதாய பதயே நமஹ. இது ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல ராமாய ராமபத்ராய 8 அக்ஷரம், ராமச்சந்திராய வேததே 8 அக்ஷரம். இப்ப கரெக்டா ஒண்ணுல இருக்கும். 8 வரும். அதனால ஒரு சரணம்னா கால் அர்த்தம், 1/4 அர்த்தம். இதுக்கு மேல இருக்கக்கூடியதான நாமாக்கள் 9 நாமாக்கள். அது எப்படி? ஒவ்வொரு எழுத்துக்கு ஒவ்வொரு நாமாவுக்கும் 8 அக்ஷரம் வரும். எங்க? ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சிதகிரி குண்ட சம்பூதா தேவகாரியதா உத்யுத்பானு சஹஸ்ராபா சதுர்பாஹுகவன்விதா ராகஸ்வரூப பாச்சாட்ய புரோதாகாராங்குஜோஜ்வலா மனோரூபேட்டு கோதண்டா பஞ்ச தன்மாத்திர சாயகா. கரெக்டா பாதி பாதி ஒரு லைன்ல பாதி பாதியே வந்து பார்த்தீங்களா? அப்படி 9 நாமாக்கள். நவ சரணா. சரணம்னா காலு, கால்னு அர்த்தம். கால்னா 1/4. இது என்னாச்சு? நவ ஒரு ஸ்லோகத்துக்கு 1/4 8 அக்ஷரம் இருக்கிற நாமாக்கள் 9. சத்திய நவதா விபஜ்ய நிர்ஜேதவலாது ஏகைக சரணஸ்ய ஏகைக நாமாத்மகத்துவம் தன்யதே. அதனால 9 நாமாக்கள். ததா நவசப்தோதிதா சங்கா நவத்வேவ அன்வேதி நாட்சரேஷு. நவான்னு சொன்னா 9 எழுத்து பிரம்மப்படக்கூடாது. 9 நாமாக்கள் சரண சங்கையில இருக்கிறது. சரண சங்கையில 8. அத்தனை நவசப்தாது நவத்வ சங்காயா இவா. இப்ப நவான்னு சொன்னேனோ இல்லையா? பிராச்சீன பரிபாஷையில நீங்க என்ன பண்ணுவது தெரியுமா? நான் வானா யாரா இல்லாவா 4, நான் 10. 4 அக்ஷரம் நாம 1, 10 அக்ஷரம் நாம இப்படி எல்லாம் புரிஞ்சுக்கூடாது. அது புரியக்கூடாது. இந்த கடமையா கொஞ்சம் அப்படியே ஞாபகம் வச்சுன்னு அப்படி சொல்லக்கூடாது. இங்க நவச்சரணான 1, 2, 3ங்கிற மாதிரி நவான்னு சொன்னோ இல்லையா? நம்பர் 9 எவ்வளவு கிளியரா நமக்கு எத்தனை நாமாக்கள் எத்தனை அக்ஷரங்களோடு இருக்குன்னு சொல்றாரு பாருங்க. அத்த நவசப்தாது நவத்வ சங்காயா இவ
நகார வகாரோதிக தச சதுசங்கையோ ஜட்டிதி ந பிரதீதி. ஏன்னா எது சீக்கிரமாக வருது? நவான்னு சொன்ன மாத்திரத்தினால் நமக்கு எது ஃபர்ஸ்ட் மனசுக்கு வருது? 10, 4 இத வருது. அது சாஸ்திரம் வார்த்து கடமையாசனத்தை பார்த்து அதோட போட்டு வச்சு இது பெண்ணு வருதுதான் வரும். இங்க நவான்னு சொன்னே 9 சக்கரை புரியறதா? எது சீக்கிரமா புரியறதோ அதான் பலவத்து. சீக்கிரமம் தரகா மின்யோ அகைவட பலாபலம் அப்படின்னு மீமாம்சையில லிங்க ஸ்ருதி லிங்க வாக்கிய பிரகரண ஸ்தான சமாட்சானா பாரதவர்பல்ய உத்தரோத்தரம் பலியா அப்படின்னு அந்த விரோதமா இருந்தா இப்படி வரும். பூர்வபூர்வம் பலியான்னு சொல்லிட்டேன். அந்த இடத்துல ஒவ்வொன்றும் என்னென்ன இது அதை விடமா சீக்கிரமா போறது. சீக்கிரமம் தரகாமித்வா அப்படின்னு சொல்லி எது முன்னால போறது, முன்னால் அறிவு வருதோ எது பின்னால் அறிவு வருதோ அது முன்னால் அறிவு வருது பிரபலம் அப்படின்னு அது. அதனால அதா பிரதிவிஷைய மாந்தியாபியாம் புத்தகத்துல மாந்தவியாபியாம்னு போட்டிருக்கான். தப்பு. மீமாசையும் தெரிஞ்சு மாந்தியாபியாம் பிரதீதி கைக்கியம் பிரதீதி மாந்தியம். அதனால சங்கியாவாசக பதாட்சராணாம் இஹ சம்பூய ஏகார்த்த பிரத்யாயகத்வமேவ. எங்கெங்க சங்கியாவாசக பதங்கள் ஏகம், ஜே, திரேணி, அஷ்டா, நவ அப்படின்னு இருக்குமே ஆனால் அதை தான் எடுத்துக்கணும். ஏகத்திர சரணாதி சப்த சமவதான மகிம்னா இங்க சரணங்கிற சப்தம் இருக்கிறதுனால சங்கியாவாசக சப்தானாம் நாமதேய அன்வித சுவார்த்தகத்வேன சங்கே சொல்லக்கூடியதான அர்த்தங்கள் அந்தந்த பெயரோட கூடின பொருளை சொல்கிறது. அக்ஷரான்வித சுவார்த்தகத்துவம் இது இந்த 9 எழுத்து அப்படின்னு எடுத்துக்கப்படாது. இது சித்தே சரணாதி விசேஷ சமர்ப்பக பதாபாவேதி. இங்க சரணான் இருக்கு, சில இடத்துல சரணான் இல்லாத போனாலும் பதாபாவேதி நாமான்வித சுவார்த்தகத்துவம் சார்த்தகத்துவம் கிருப்தம் தண்டேன பராணுத்தியதே. தண்டேன பராணுத்தியதேன்னா தடிக்கும் பொழுது இது பண்ணாதேன்னு சொல்லல, பராணுத்தியதேன நிவாரயத்தையும் அர்த்தம். அதனால அப்படி ஏகத்திர நிர்ணயிதா சாஸ்திரார்த்தா ஓரிடத்துல இது இப்படி எடுத்துக்கொள்ளணும்னு சாஸ்திரார்த்தம் வருமையானால் அகதிபாதகே அந்நியத்திராதி நியாய. ஒரு தரம் தான் சொல்வேன். ரூல்னா ஒரு மாதிரி இருக்கும், மேனுவல்ல ஒரு மாதிரி இருக்கும். அதை அப்பப்ப நீங்க தான் அப்ளை பண்ணிக்கணும். சார் இப்ப டவுட் வருது, அது அன்னைக்கு சொன்னார், இன்னைக்கு வேற விதமா இருக்குமோ அப்படின்னு மண்படாது. மேனுவல்ல நான் எழுதி கொடுத்துட்டேன்னா அது எப்ப அதே மாதிரி வந்து அப்படிதான் போட்டுக்கணும், தவிர இன்னொரு இடத்துல சேர்த்துக்கூடாது. அந்த இடத்துல வேற சட்டம் இருந்தா அப்புறம் கேட்கணும், இல்லாத போனா இதே மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். அதான் அது எப்படின்னு அதுக்கு ஒரு நியாயம் சொல்றார். ஆதித்ய பிராயணீய பயதி கரோ இது விதே. ஆதித்யா சூரியனுக்கு பிராயணீயத்தில் பயசி கரு பால்னால கருவ பண்ணணும். கருவுன்னு சொன்னா கஞ்சி, தேவதைகளுக்கு கொடுக்கக்கூடியதான திரவியம். இத பண்ணு. இது ஸ்தாலீவச்சனஸ்ய விதேகே அஸ்தாலீவச்சனஸ்யாபி. இது ஸ்தாலி ஒரு பாத்திரத்தை சொல்லல, இங்க சொல்லாத போனாலும் சருசப்தஸ்ய அதிதிமோதனேனா இது வாக்கிய அந்த அந்த பக்கத்துல பின்னால வாக்கிய சேஷம் ஒண்ணு இருக்கு. அதிதிமோதனேனா அப்படின்னு இருக்கிறதுனால வாக்கிய சேஷம் வராது. ஓதனார்த்தே இதுக்கு அன்னமுது. ஏன் அதிதி மோதனாது மோதனாது ஓதனம் சந்தோஷத்தை கொடுக்கறதுனால்தான் அன்னம். உங்களுக்கு இலையை போட்டு கத்திரிக்காய் கறி, அதுக்கப்புறம் வந்து பீன்ஸ் கறி இதெல்லாம் போட்டு ஜம்மன் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். அன்னம் மட்டும் இன்னைக்கு இல்லை சார். நான் வைகுண்ட ஏகாதசியான்னு கேட்கலாம். அப்படி கேட்கக்கூடாது. நாளைக்கு ஒண்ணுமே தேவைப்படாது. விவகாரம் அன்னத்தை மட்டும் போடாம இது எல்லாம் போட்டா மனுஷனுக்கு திருப்தி ஏற்படுமோ? ஏற்படும். எதனால திருப்தி ஏற்படுறது? வெறும் அன்னம் இருந்தாலும் அவரை மோர் இருந்தா சாப்பிடும், ஒரு வந்து சாப்பிடலாம். விவகாரம் மீதி எல்லாம் இருந்து அன்னம் இல்லாத போனா தொகை எல்லாம் நிறைய இருக்கு சார், அன்னம் தான் இல்லைன்னு சாப்பிட மட்டுமோ முடியாது. அதே மாதிரி அதிதி மோதனேன வாக்கிய தேச வச்சாது ஓதனார்த்தகத்வேனேட்டு மோதனம்னு இருக்கிறதுனால ஓதனம்னு தீர்மானம் ஆன பிறகு சௌரியம் கரும் நிர்வகே அப்படின்னு வர இடத்துல அங்கே கருவுன்னு அன்னம்னு அர்த்தம் பண்ணினேன், இங்க கருவுன்னு அதே அர்த்தம். அதே மாதிரிதான் சௌரியம் கரும் இத்தியாதோ வாக்கிய தேசா பாவேதி ஓதனார்த்தகத்வ அனபாயா ஈதிருஷ அசாங்காரிய சித்தியர்த்தமேவா
இப்படி கிளியரா நமக்கு புரியணும். ஒரு இடத்துல ஒரு மாதிரி, இன்னொரு இடத்துல ஏது மாதிரி அப்படின்னு நமக்கு கன்ஃபியூஷனே வராம சொல்லணும் என்பதற்காகத்தான் அக்ஷர சஞ்சாயாம் வாச்சாயாம் குணாதி சப்தாந்தராண பிரயோகா. அதனால்தான் அக்ஷரம்னா 3ன்னு சொல்லிவிடலாமே சார். 3, 5, 8 இப்படின்னு சொல்லிவிடலாமே. இது எதற்காக? 1000 நாமாவுக்கும் 3, 5, 8, 8, 8, 8, 8 இப்படி வரிசையா நம்பர் போட்டு போயிட்டா 1000க்கு 1000 சரியா போயிடுமே. அதுக்கே குணான்னு தனியா போட்டிருக்கு. இது போல 4 பேருக்கு தெரியாமல் இருக்கணும், அதே சமயத்துல வேண்டிய வேலைக்கு தெரியணும். அது சொல்லும் பொழுது கன்ஃபியூஷன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதனால விவஸ்தா சித்தியதி அதுக்கப்புறம் 30 நாமாக்கள். இது முதல்ல என்ன சொன்னேன்? முதல் நாமா 1 அக்ஷரம், 2வது நாமா 3 அக்ஷரம், 2வது நாமா 5 அக்ஷரம், அதுக்கப்புறம் 8 நாமாக்கள். இது 8 அக்ஷரம் உள்ள நாமாக்கள் 9ன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் 30 நாமாக்கள் வரிசையா 16 அக்ஷரங்களோட இருக்கு. விஜாருண பிரபா பூத மத்தியஸ்தாமே சமானதா அநாகலிகதா திருஷ்டி விராட்சி இப்படி எல்லாம் வரிசையா எது வரைக்கும் பின்னால் ஸ்மரது உணாப நீங்க உபபரிக்ஷித்த ஸ்மரது உணாபஜந்திகா அது வரைக்கும் 30 நாமாக்கள். ஒவ்வொரு நாமாவும் 16 அக்ஷரங்களோ கூடி நாமா. அவள் அதுதான் திரிம்சதர்பா அர்த்தம் பாதி ஸ்லோகம். பாதி ஸ்லோகம் இருக்கக்கூடியதான நாமாக்களத்தின 30 நாமாக்கள். அப்படி சமாசாம்சத்தியாக அம்சத்துவ மாத்திரேன விவக்ஷாயாம் அநியதலிங்கா அர்த்த சப்தா. இந்த திரிம்சதர்பா அப்படின்னு பிரயோகம் பண்ணிட்டார். அர்த்த சப்தம் எப்பொழுதும் நபுசகலிங்கத்தில் தான் சொல்லணும். அர்த்தம் அப்படின்னு சொல்லணும். அர்த்தா அர்த்தவ அர்த்தான்னு புல்லிங்கத்துல பிரயோகம் பண்ணியது. சம்ஸ்கிருதம் வந்தவர்களுக்கு தான் இந்த கஷ்டம். எந்த லிங்கம் என்ன தெரியாதுங்கிற வாழ்க்கை ஒரு கஷ்டமும் இல்லையா இருந்தாலும் சொல்ற அர்த்தம் நபும்சகம் சூத்திரே வியாக்கரண சூத்திரத்தில் கப்புர புல்லிங்கா இது சாட்சியச்ச புல்லிங்கம் என்ன ஆச்சு? நபுசகம் அர்த்தம் நபும்சகம்னு சொல்றீரே அப்படின்னு கேள்வி கேட்டு அனிதலிங்க பரத்வேனைவ கையாயிட்டேன வியாக்கியானா. அது அர்த்த சப்தமான அநியத லிங்கம். எப்பவுமே லிங்கம்னு கிடையாது. சில பேருக்கு புல்லிங்கம்னு சொல்லலாம். வாபும்சி அர்த்தா இது கோஷாச்சா. இவர் மட்டும் இல்ல சார், கோஷத்திலையும் வாபும்சி அர்த்தா அர்த்தான்னு சொல்லலாம், அர்த்தம்னு சொல்லலாம். உங்க இஷ்டம். ஷோடச ஷோடசாட்சராணி திரிம்சன் நாமானி. இதனால என்ன கிடைச்சது? இதுக்கு மேல விசாரண பிரபாபூரால ஆரம்பிச்சு ஸ்மரதோ இந்திரகோபரிஷத்த ஸ்மரதோனா அபஜங்கிகா வரைக்கும் 30 நாமாக்கள். ஒவ்வொரு நாமாவும் அர்த்த ஸ்லோகம் அப்படின்னா 16 அக்ஷரங்களோ கூடினது. அதுக்கப்புறம் என்னென்ன 4 இது காலிருந்து மாவரைக்கும் வரக்கூடியதான எழுத்துல வந்ததான பாதானே. அதனால 4 அக்ஷரம் இருக்கிற நாமா ஒண்ணு. அது என்னது? கூட குல்பா அப்படின்னு. மகாரஸ்ய சதுரக்ஷராத்மகத்த நாமா ஏகநாமா இது. ஏகபதஸ்ய சதுர்த்தரம் ஏகநாமா இத்தியர்த்தே சித்தன்வா சித்த நியாயாது. பான்னு சொன்னாலே ஒரு நாமான்னு தான் தெரியுமே. ஆனா ஏகான்னு வேற போட்டிருக்காரு. பா ஏகா அப்படின்னு போட்டிருக்காரு. என்ன அதனால துவாதசாட்சரம் மிச்சம் உள்ளதெல்லாம் ஒரு நாமா. மிச்சம் கூடகுல்பா அனபரம். அந்த லைன்ல மிச்சம் எத்தனை இருக்கு? 12 அக்ஷரம் இருக்கு. பூர்வ புருஷ்ட ஜெயிஷ்ணு பிரபதான்விதா எல்லாமே ஒரே நாமா. 4 அக்ஷரம் நாம ஒண்ணு, 12 அக்ஷரம் நாம ஒண்ணு. இப்படி விரிக்கப்பட்டது. ஏகஸ்மின் அர்த்தே அர்த்தே தாவதேவ பரிசேஷா அர்த்தாத் பரதா அர்த்தாந்தர கிரகணே தன்மத்தியே நாம சமாப்தே அயோகா. அதனால கூர்ம பிருஷ்டா ஜெயிஷ்ணு பிரபதான்விதா அப்படின்னு 3 நாமாவும் பிரிக்கூடாது. கூர்ம பிருஷ்டாயை நமஹா ஜெயிஷ்ணவே நமஹா இப்படிலாம் சொல்லப்படாது. சொல்லிவிடுவோம் சுவாமி. அதனால விவகாரம்னா அப்படியே பண்ணாதீங்கோ. மிச்சம் எல்லாம் சேர்ந்து ஒரு நாமா. சரி. எதிர்விச்சேத இது பிங்கள சூத்திரேன அர்த்தாந்தே அவசான விதானா. எப்படி தெரியுது? இப்படி பண்ணப்படாதுன்னு எப்படி தெரியுது? எதிர்விச்சேதங்கிற பிங்கள சூத்திரம். அது என்ன? சந்தத்தை சொல்லக்கூடியதான சூத்திரம். சங்கீதத்தை சொல்றார், நாட்டியத்தை சொல்றார், சில்ப சாஸ்திரத்தை சொல்வார். நடுவுல இங்க பிங்கள சூத்திரம்னு இது சந்தத்தை சொல்றார். அதுல எதிர்விச்சேதங்கிற சூத்திரத்தினால மீதி எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லுது. அவசானத்தை பத சமாப்தி வியாபியத்வா.
அவசானம்னா பதம் முடிகிற பரியந்தம் ஒரு நாமம். அர்த்த அந்யூனமேவ நாம சமாப்பியதாம் இது வாக்கியம். கூர்ம புரட்டா அப்படின்னு நிறுத்துங்களேன், ஜெயிஷ்ணுன்னு ஒண்ணு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லப்படாது. ஏன்னா ததாத்வே ஏகபத வையர்ச்ச அர்த்தாவா ஏகார்த்தத்ரய அப்படின்னு ஏகான்னு ஒரு பதம் மூலத்துல போட்டிருக்காரோ இல்லையோ. அதனால ரூபபதேன द्वादश संख्यायाः उक्त परिभाषानुसारेण वक्तव्यत्वेपि शक्यत्वेपि இந்த ரூபான்னு சொன்னதுனாலேயே நீங்க 12ன்னு சொல்லலாம். யாரா ரெண்டாவது, பாங்கிறது 1 2 1 திரும்பி போட்டீங்கன்னா 12. இந்த ரூபான்னு சொன்னதுனாலேயே 12ன்னு சொல்லக்கூடிய இருந்தாலும் द्वादश अक्षरे नामानि इति भ्रमः मा प्रसञ्जि. ஒரு நாமாவுக்கு ஒரு அக்ஷரம், இன்னொரு நாமாவுக்கு 2 அக்ஷரம் அப்படின்னு அர்த்தம் வந்துடலாமோ இல்லையோ, அது வரக்கூடாது. அதனால அப்படியெல்லாம் ஏகான்னு ரூபான்னு சொல்லது. அதையேவ தசாதிகாக பஞ்சாக பாரிபாஷிகான் அநேகாட்சர சாத்தியத்வாது. 11 அக்ஷரங்கள், 12 அக்ஷரங்கள், 16 அக்ஷரங்கள் இவையெல்லாம் அது இந்த இதுல சொல்ல முடியாது. ஏன்னா 1 to 10 தானே இருக்கு, அதுக்கு மேல சொல்ல முடியாது. அதனால பரிபாஷைய நேக பரிபாஷையா நிர்திஷ்யதே, இங்க பரிபாஷையினால சொல்லப்படவில்லை. இதே நியமம் திரட்டவியா. இது வரைக்கும் ஆயிடுது. அதுக்கப்புறம் அர்த்தத்ரயம். முதல் நாமா 3 அக்ஷரம், 2வது நாமா 5 அக்ஷரம், அதுக்கப்புறம் 9 நாமாக்கள் 8 அக்ஷரம், அதுக்கப்புறம் 30 நாமாக்கள் 16 அக்ஷரம். பாங்கிறவருக்கு ஒரு நாமா 4 அக்ஷரம், ஒரு நாமா 12 அக்ஷரம் சொல்லட்டும். 12 அக்ஷரம் என்ன கூர்ம பிரஷ்ட ஜெயிஷ்ண பிரபதான்விதா வரைக்கும் ஆயிடுது. அதுக்கப்புறம் ததோ அர்த்தத்ரயம் 3 நாமானி. அதுக்கப்புறம் 3 நாமாக்கள் அர்த்தத்ரயம். நகதீதி கஞ்சன்ன நமஜ்ஜன தமோ குணா 1. பதத்வய பிரபாகால பராக்கிருத பரோருஹா ஒரு பாதம். சிஞ்சானமணி மஞ்சீர மண்டித ஸ்ரீபதாம்புஜா. இந்த 3 நாமாக்களும் அர்த்தம் அப்படின்னா 16 அக்ஷரங்கள். அதான் ததோ அர்த்தத்ரயம் 3 நாமானி. ததோ அஷ்டாபிஹி அக்ஷரைஹி த்வே தேஹோ. அடுத்தது அந்த மந்திர ஸ்லோகத்துல தேஹா அப்படின்னு இருக்கு. இந்த தேஹனா தான 8 அக்ஷரங்களை கூடின 2 நாமாக்கள். எப்படி மராலி மந்தகமனா ஒரு நாமா, மகாலாவண்ய ஜெயவதி ஒரு நாமா, இப்படி. அதுக்கப்புறம் அக்ஷரைஹி த்வே 2 சதத் சதுர்பிஹி பஞ்சபிஹி அஷ்டாபிஹி த்வாப்யாம் ஷட்பிஷ்ட அக்ஷரைஹி ஷண்ணாமானி. அதுக்கப்புறம் 6 நாமாக்கள். 4 அக்ஷரம், 5 அக்ஷரம், 8 அக்ஷரம், 8 அக்ஷரம், 2 அக்ஷரம், 6 அக்ஷரம். என்ன சார் இப்படி சொன்னா என்னன்னு எண்ணி பார்த்து கொண்டாரு. சர்வாருணா 4 அக்ஷரத்தோட கூடியது. அனவத்யாங்கி என்ன சில பேர் என்ன சர்வாருணா நவத்யாங்கின்னு பிரிப்பாங்க. இப்ப நவத்யாங்கின்னு பிரிக்க விடாதியா, அனவத்யாங்கி தான் பிரிச்சாகணும். எப்படி சொல்ல முடியும்? அதான் 5 அக்ஷரம் வந்து சொல்லிட்டேன். இப்ப 5 அக்ஷரம் சொன்னா நவத்யாங்கின்னு பிரிக்க மாட்டேடா இல்லையா? அனவத்யாங்கின்னு பிரிச்சு ஆகணும், 5 அக்ஷரம் வரணும் அதுக்கு. அது அதே போலயே 8 அக்ஷரம் சர்வாபரண பூஷிதா. அடுத்த 8 அக்ஷரம் சிவகாமேஸ்வரங்கஸ்தா. அப்படி 2 அக்ஷரம் நாம, ஒரு நாம சிவா. 6 அக்ஷரம் சுவாதீன வல்லபா அப்படின்னு. இது அப்புறம் சப்தபாத் ஸ்லோகத்துல என்ன சப்தபாத் 7 நாமாக்கள். பாதத்தோட பாதம் சரணம்னு சொன்னா 8 அக்ஷரம். இது மேல 7 நாமாக்களை 8 அக்ஷரம் இருக்கிற நாமாக்களா பிரிக்கின்றோம். சுமேரு மத்திய சுங்கத்த ஸ்ரீமன் நகரநாயகா அப்படின்னு ஆரம்பிச்சு சுதா சாகர மத்தியஸ்தா வரைக்கும் 7 நாமாக்கள். ஒவ்வொன்றுக்கு 8 அக்ஷரம் ஆயிடுது. அதுக்கப்புறம் லேசஹா 3 காமாட்சி காமதாயினி அப்படி. ததா சப்தபிச்சரணேஹி சப்த. ததா திரிபிஹி பஞ்சபிஹி த்வே நாமனி. திரிபிஹி லேங்கன்னு யாராலா 3, யாராலாவா 5. விவகாரம் என்ன காமாட்சின்னு 3 நாமாக்கள், 3 அக்ஷர நாமா. காமதாயினி 5 அக்ஷர நாமா. இப்படி 63 நாமாக்கள். ஒவ்வொரு நாமாவுக்கும் எத்தனை அக்ஷரம், அதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்படி சொன்ன பிறகு இனிமேல நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நாமாக்களுக்கு என்ன அர்த்தம்னு பார்ப்போம். இப்ப ஸ்ரீமாதால இருந்து ஆரம்பிச்சு காமதாயினி வரைக்கும் பார்க்கணும்.
அது எப்படி பிரிச்சிருக்கா பாருங்க. அம்பாள் யாரு? காமதாயினி, விரும்பின பொருள்களை கொடுப்பவள். ஸ்ரீமாதா காமதாயினி அப்படிங்கிற வராப்போத நமக்கு சொல்லியிருக்க. இப்ப பார்த்தோம். அத நாம் நாம் அர்த்த பிரஸ்தூயதே, இதற்கு மேல நாமாக்களுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றோம். ஸ்ரீபும் நபும்சகலிங்கானாம் நாம் நாம், சில நாமாக்கள் ஸ்ரீலிங்கத்துல இருக்கு, சில நாமாக்கள் நபும்சகலிங்கத்துல இருக்கு, சில நாமாக்கள் புன்லிங்கத்துல இருக்கு. மேஸ்குலைன் ஜெண்டர்ல சில நாமாக்கள், ஃபெமினைன் ஜெண்டர்ல சில நாமாக்கள், நியூட்டர் ஜெண்டர்ல சில நாமாக்கள். எப்படி சார் அம்பாளுக்கு அர்த்தம் சொல்றது? லிங்கானாம் நாம் நாம் விசேஷண ரூபத்வேன, இதெல்லாம் இந்த ஃபார்ம் ஆஃப் அட்ஜெக்டிவ். காமத்தை கொடுப்பவள், விரும்பினதை கொடுப்பவள் யாரு? லலிதாம்பிகா. லலிதாம்பிகானா எல்லாத்துக்கும் விசேஷம், இது எல்லாம் அட்ஜெக்டிவ். அப்படி இருக்கிறதுனால விசேஷண ரூபத்வேன தேசாம் கிரமேண, அதுக்கு புல்லிங்கமா இருந்தா சிதாத்மான்னு வச்சுக்கணும், நபூசகலிங்கமா இருந்தா பிரம்மான்னு வச்சுக்கணும். அதே போலயே அம்பாளா இருக்குமே ஸ்ரீலிங்கமா இருந்தா சித்து அப்படின்னு வச்சுக்கணும். ஸ்ரீலிங்கம் சித்து, புல்லிங்க நாமாவா இருக்குமே ஆத்மா, நபூசகலிங்கமா இந்த பிரம்மா இத்தியாதினு விசேஷ சமர்ப்பகபதானி நிர்தேசானி பதானுசாரீன்யேவகி லிங்கானி நது வாஸ்தவிகம் பிரம்மணி ஏகமபி லிங்கம். அந்தந்த பதத்துக்கு தான் லிங்கம், நது பொருளுக்கு இல்ல. ஞாபகம், லிங்கம் எதுக்கு? பதத்துக்கு. ட்ரெயின் வரும், இங்கிலீஷ்காரர்கள் ஷீ சரைன்னு அந்த பிளாட்ஃபார்ம் ட்ரெயினை இட்டுன்னு சொல்லணும். அது என்ன சார்? அவன் லாங்குவேஜ்ல ஷீ சரைன்னு சொல்லணும். ஏன்டா ட்ரெயினுங்கிறது ஸ்ரீலிங்கமா? அப்படி எப்படி சார்? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, அந்த பாஷையில் அப்படி. அதே மாதிரியாக லிங்கமானது பதத்துக்கே ஒழிய அந்த பொருளுக்கு இல்லை. அதனால என்னன்னு இது லிங்கம் நது வாஸ்தவிகம் பிரம்மணி ஏகமபி லிங்கம். ஏன்னா பிரம்மத்தை ஒரு லிங்கம். நஸ்ரீ நண்டோ நபுமான ஜேது அப்படின்னு விஷ்ணு பாகவதான் சொல்றது. பரமாத்மா எப்படி இருக்கார்? பெண்ணாகவும் இல்ல, ஆணாகவும் இல்ல, ஜனமாகவும் இல்ல, இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். இவைகள்லாம் நமக்கு தெரிஞ்சு நாம சொல்றோமே தவிர பரமாத்மாவிடத்துல இவைகள்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு பாகவதன் சொல்றது. காளிதாசன் சித்தகனச்சந்திரிகான்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அந்த புத்தகத்திலையும் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கார். எப்படி? நஸ்வமம்ப புருஷோ நங்கனா சித்ரூபிணின கண்டதாபி நாபி பக்துரபி சேத்ரிலிங்கக ஸ்வாம் வினா நதபி ஸ்புடேதயம். நஸ்வமம்ப புருஷா, அம்மா நீங்க புருஷன்னு சொல்ல முடியாது. நங்கனா பெண்ணுன்னு சொல்ல முடியாது. சித்ஸ்வரூபிணி கேவலமான சைதன்ய ஸ்வரூபம். நண்டதாபி நபும்சம்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு மட்டும் இந்த நிலை இல்ல, உங்க ஆட்டக்காரருக்கும் இதேதான். நாபி பக்துரபி சேத்ரிலிங்கக சுவாமினா நடிதபி ஸ்புடேதயம். ஆனா தாங்கள் இல்லாத போனால் எந்த பதார்த்தமும் தோணாது. அப்படிப்பட்ட ஜோதி வடிவமாக தாங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இது காளிதாசோபேஷ அதையே தேவதாயாக தியானேவி ஐச்சிகையேவ விகல்பா ஸ்மரியதே. அதனால அம்பாளை தியானம் பண்ணும்போது நீங்க இஷ்டமா தியானம் பண்ணலாம். பும்ரூபம் வா ஸ்மரே தேவி, ஸ்ரீரூபம் வா விசிந்தயே. அம்பாளை புமானாகவும் நினைக்கலாம், ஸ்ரீயாகவும் தியானம் பண்ணலாம். அதவா நிஷ்கலம் ஜாயே, இல்லைன்னா நிஷ்கலமாகவும் தியானம் பண்ணலாம். எப்படி? சச்சித அனந்த ரூபிணி. புமானாக தியானம் பண்ண அம்பாளன்னா கிருஷ்ணனாக தியானம் பண்ணணும். ஸ்ரீயா தியானம் பண்ணோம்னா லலிதாம்பிகையா தியானம் பண்ணணும். ரெண்டு பேரும் ஒண்ணுதான். இல்ல இந்த ரெண்டும் எனக்கு பிடிக்கல சார் அப்படிங்கிற சச்சிதானந்த விக்கிரகம் அப்படின்னு வேதாந்தத்துல சொல்லிருக்கக்கூடியதான பிரம்மஸ்வரூபமா தியானம் பண்ணிக்கலாம். இது விசேஷ நிர்தேசைவா லிங்கத்ரய சாதாரணஸ்ய பிரணவஸ்ய ஆதவ பிரயோக. அதனால்தான் லிங்கத்ரய சாதாரணமான ஓங்காரத்தை முதல்ல சொல்ல சொன்னேன். சமஸ்தேவ பிரம்மைவா இத்தியர்த்தா. அதனால இங்க லலிதாம்பிகான்னு நான் எதை சொன்னேனோ நீங்க மனசுல என்ன சொல்லிக்கணும்? உபனிஷத்துல பிரதிபாத்தியமான பிரம்மத்தை தான் லலிதாங்கிற பேர்ல சொல்றோம். லலிதாங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்? சுத்த பிரம்மம். எதை நினைச்ச மாத்திரத்தினால க்ஷேமம் ஏற்படுமோ, எந்த ஸ்வரூபமானது ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் ஏற்படாது, எதை நினைச்ச மாத்திரத்தினால எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படுமோ, அது மனசுல நினைச்ச மாத்திரத்தினால பாபங்கள்லாம் அழிஞ்சு போகுமோ, அந்த நாம லலிதாங்கிறது. அதுக்கு என்ன பேரு? ஓங்காரம் அப்படின்னு சொல்லுவோம்.
சத்ய பிரணவஸ்ய ஆதவ பிரயோக சத்ய சமஸ்தஸ்ய பிரம்மைவார்த்தா. அதுக்கு என்ன பேரு? பிரம்மம். ஓம் தத்சதிதி நிர்தேசா பிரம்மணஸ்து விதஸ்மிருதா அப்படின்னு பகவானே இதை சொல்லியிருக்கார். ஓம்னாலும் சத்துனாலும் பிரம்மம் தான் அர்த்தம். அப்படி அகார உகார மகார நாத பிந்துவே ஓம் என்ன இருக்கு? அகார உகார மகாரம் இருக்கு. அதுல அப்படின்னு 2 உதவியும் சேர்த்து வைக்கிறேன். நாதம் இருக்கு. அதுக்கு மேல அர்த்தந்திரம் பிந்து இருக்கு. அதுல ஓம் அப்படின்னு சொல்லணும். அது 5ம் வியஸ்தை பிரம்ம விஷ்ணு ருத்ர ஈஸ்வர சதாசிவானாம் கதனா. ஆகையால் இந்த ஓங்காரத்துக்குள்ள இந்த 5 இருக்குன்னு சொன்னதுனால தத் பஞ்சக ரூபம் இதுவா இந்த 5ம் சேர்ந்து அம்பாள் ஸ்வரூபமா இருக்கு. நீர் பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்கேன். எங்க சார் இருக்குன்னா சதுர்த்தம் பிரகன் நாரதீய புராணத்துல சொல்லியிருக்கேன். அகாரம் பிரம்மணோ ரூபம் விகாரம் விஷ்ணு ரூபவது மகாரம் ருத்ர ரூபம் ஸ்யாத் அர்த்தமாத்திரம் பராத்மகம் வாக்கியம் தத்பரமம் பிரம்ம வாசக பிரணவஸ்மிருதா. அந்த பிரம்மத்தை குறிப்பிடுவதற்காக வந்ததான சொல்லானது ஓங்காரம் பிரணவஸ்மிருதா. வாச்சவாச்சக சம்பந்த தயோஸ்யாத உபசாரிகா. இந்த சொல்லானது அந்த பொருளை சொல்றதுங்கிறது ஔபசாரிகம், நிஜமாக வராது. எந்த பிரம்மம் எந்த சொல்லுக்கும் அடங்காது. இது ரூபபதம் வாச்சவாச்சகையோகோ அபேதாபிப்பிராயேண அபிநவரம். அபேதம் சொல்றதுக்காக அப்படி சொன்னோம். அதையேவ பேதகடித வாச்சவாச்சக சம்பந்த ஔபசாரிக அமுக்கிய. இது குடம்ங்கிறது சொல்லு, குடம்ங்கிற பொருளை குறிக்கிறது என்று சொல்றதெல்லாம் ஔபசாரிகம். வியாபகாரிகா இத்தியர்த்தா. ஔபசாரிகம் என்ன? லட்சண மரியாதை சொல்றான், குணமா சொல்றான்னு அர்த்தம் இல்ல. விவகாரத்துல நம்ம யூஸ் பண்றோம்னு அர்த்தம். அனேனைவ ஆசையேன புஷ்பதந்தோத்யாக. புஷ்பதந்தர் அவர் எழுதினதான சிவமஹிம்ன ஸ்தோத்திரத்துல இந்த ஊர்ல யாரும் படிக்கிறது இல்லை. நார்த் இந்தியாவுக்கு போனீங்கன்னா எல்லா தெய்வத்துக்கும் இந்த சிவமஹிம்ன ஸ்தோத்திரம் தான் இருக்கும். அம்பாளுக்கும் சிவமஹிம்ன ஸ்தோத்திரம். அவன் ஒரு ஆரத்தி காட்டுவான். அந்த ஆரத்துல ஒன்னும் உங்களுக்கு புரியாது. 1/2 மணி நேரம் பாட்டுவாங்க. அது என்ன சொல்றாருன்னு சரி அதெல்லாம் ஒண்ணும் புரியாது. ஆனா என்ன இந்த புஷ்பதந்திரத்தையும் சிவமஹிம்ன ஸ்தோத்திரம் சொல்வாங்க. இதான் அம்பாளுக்கும் இதுதான், கணேசனுக்கும் இதுதான், சுப்பிரமணிய சுவாமிக்கும் இதுதான். அதனாலதான் எந்த ஊருக்கு போனாலும் எந்த கோவிலுக்கு போனாலும் ஆரத்தி ஒரே மாதிரி இருக்கு. அந்த ஸ்தோத்திரத்துல சமஸ்தம் யஸ்தம் துவாம் சரணத கிருணோத்யோமிதி பதம். சமஸ்தமாக இருந்தாலும் வியக்தமாக தனித்தனியா இருந்தாலும் சரணதா எல்லாருக்கும் சரணத்தை கொடுப்பவனே கிருணாத்யோமிதி பதம். இந்த ஓம் நமக்கிற பதமானதான் சொல்றது இங்க. அது அவர் எழுதினது. ஆனா யஜ்ஞ வைபவ கண்டத்துல இது விசேஷமா ஸ்காந்தத்துல இருக்கு. நானா விதாக அர்த்தாக வர்ணிதாக ஞாதார்த்தே ஞானமித்யாதமித்யேவம் வக்தவ்யே சதி தத்வினா ஓமிதி பிராஹலோகோயம் தேன ஞாதஸ்ய வாசகः. ஓம்னா என்னன்னு அறியப்பட்டதுன்னு அர்த்தம். ஏன் உனக்கு தெரிஞ்சதா அப்படின்னு ஒருத்தர் கேட்கறான். ஞாதார்த்தே ஞாதமித்யேவம் என்ன பதில் சொல்லணும்? தெரிஞ்சிருக்கா? தெரிஞ்சிருக்கு சார் அப்படின்னு சொல்லணும். சொல்றவன் ஓம்ங்கிறான். ஞாதார்த்தே ஞாதமித்யேவம் வக்தவ்யே உனக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு என்ன தெரிஞ்சிருக்கு என்று சொல்ல வேண்டி இருக்க வக்தவ்யே சதி தத்வினா அதை விட்டுவிட்டு ஓமிதி பிராஹலோகோயம் ஓம் என்று சொல்றான். தேன ஞாதஸ்ய வாசகः. அதனால அறிஞ்சது என்கிறதுக்கு ஓம்னு அர்த்தம். ஓம்ங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? அறிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அஜ்ஞாதார்த்தே ததா ஞாதம் இது பிராப்தே து வாசகே ஓமிதி பிராஹலோகோயம் தேன அஜ்ஞாதஸ்ய வாசகः. உனக்கு இது புரியலையோன்னு அப்படின்னு ஒருத்தர் புரியல அப்படின்னு சொல்றாரு. நினைச்சுட்டு இருக்க சொல்லணும். என்ன சொன்னார்? ஓம்னர். ஓம்னா என்ன அர்த்தம்? புரியல அர்த்தம். முன்னால ஓம்னா புரிஞ்சதுன்னு அர்த்தம். இப்ப ஓம்னா புரியலன்னு அர்த்தம். அதான் வருது. ஓமிதி பிராஹலோகோயம் தேன அஜ்ஞாதஸ்ய வாசகः. ஒரு கோடு போட்டுக்கணும். சந்திக்தார்த்தம் சந்திக்தம் இது பிராப்தே து வாசகே ஓமிதி பிராஹலோகோயம் தேன சந்திக்த வாசகः. உனக்கு இந்த இடத்துல டவுட் இருக்கோ இல்லையோ, சந்தேகமா இருக்கோ இல்லையோ அப்படின்னு கேட்ட ஓம்னர். இப்ப ஓம்னா என்ன அர்த்தம்? சந்தேகம்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா இந்த ஓம்ங்கிறது எப்படி எப்படி கேட்டதுக்கு பதில் நீங்க கேட்டது சரி அப்படிதான் நான் அப்படின்னு சொல்ற இடங்கள்ல எல்லாமே ஓம்னு சொல்ற வழக்கம். அதே போல ஆகாசாதி பதார்த்தானாம் ஏ சப்தா வாசகா புவி வினாதான் அகிலான் சப்தான் லோகவோமிதி பாஷதே. ஆகாசம் இது ஆகாசமா
ஓம், இது வாயுவா, ஓம், இது பிருத்திவியா, ஓம், இப்படியே பண்ணிட்டு இருந்தா சார். பழைய நாள்ல எவ்வளவு குறைச்சலா பேசணுமோ அவ்வளவு குறைச்சலா பேசிட்டு இருந்தா. அந்த பேசுற ஒவ்வொரு சொல்லும் பரம்பொருளை குறிக்கணும். அதான் நம்ம நாட்டு மரியாதை. குழந்தைகளுக்கெல்லாம் பகவன் நாமாவை வைப்பார். அந்த பகவன் நாமாவை வச்சா அத கூட்டத்தினால புண்ணியம் வரும் அப்படின்னு இருந்தது. இப்பதான் என்னென்னமோ பண்ணிட்டே இருக்க, அது சொன்னாலே பாபம் வரும் அப்படின்னு பேரெல்லாம் வச்சுட்டு இருக்க. அது போல வினா அக பிரயோக பாகுல்ய கடகுட்யாதி சப்தவது ஆகாசாதி பதார்த்தானாம் வாசக பிரணவஸ்மிருதா. அதனால பிரயோக பாகுல்யா, பிரயோகங்கள் நிறைய இருக்கிறதுனால கட சப்தம் குண்டி சப்தம் மாதிரி ஆகாசாதி பதார்த்தங்களுக்கு பிரணவம் வாசகம். சர்வாவபாசகத்வேன பிரம்மணா சதுதஸ்ருதா. இது எதுக்கு சொல்றாரோ இல்லையோ, ஓம் ஸ்ரீமாதான்னு சொல்லணும். அந்த ஸ்ரீமாதாங்கிறதுக்கு முன்னால ஓம்னு சொல்லணும்னு சொன்னேனோ இல்லையோ, அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்றாரு. சர்வாவபாசகத்வேன பிரம்மணா சதுதஸ்ருதா, எல்லாவற்றையும் பிரகாசிக்கிறது ஓங்காரம். அதனால பிரம்மஸ்வரூபம் சமானமானது. சர்வாவபாசகம் மந்திரம் இமம் ஜபதி யோத்விஜா, எல்லாவற்றையும் ஒளிப்படுத்தக்கூடியதான இந்த மந்திரம், ஒளிக்கும் மந்திரம் பிரகாசஸ்வரூபம் விமர்சஸ்வரூபம் ஸ்ரீமாதால இருந்து எல்லாவற்றையும் ஒழிக்கக்கூடியதான நதத்ர சூரியோ பாதி நகந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்திகுதோ யமத்ரிஹி சமேவ பாந்தமனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி அகத்வாசகதே சூரிய நகசாங்கோ ந பாவகா யத்யத்வா நிவர்த்தந்தி. அப்படின்னு அந்த பிரம்மஸ்வரூபத்தை ஒளியாக இருக்கக்கூடியதான ஜோதி ரூபமான பிரம்மஸ்வரூபத்துக்கு என்ன வாசகம்? ஓங்காரம். அதான் சர்வாவபாசகம் மந்திரம் இதம் ஜபதி யோத்விஜா சர்வமந்திர ஜபத்ய உக்த பலம் ச லபதே அஜிராத். அதனால எந்த மந்திரமா இருந்தாலும் அதனுடைய பலம் சீக்கிரமாக அடையும். அதனால ஓம் சொல்லாம தெரியவே தெரியாது. ரொம்ப நாள ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜின்னு தான் ஆரம்பிக்கிறோம். ஓம்னு சொல்லாம போயிட்டோம் இத்தனை வருஷம். தப்பா போயிட்டு ஒண்ணும் இல்ல, இருந்தாலும் சொல்லுங்க. ஏன்னா ஓம்னு சேர்த்து சொன்னா சீக்கிரமாக பலம் வரும். ஓம்னு சேர்க்காம சொன்னா ஒரு 10 வருஷம் அப்புறம் பலம் வரும். அதனால அது கெட்டு போகல. அது தப்பு இல்ல, தெரியல உங்களுக்கு இத்தனை நாள ஒருமுகமாக அறிந்திருந்தலைன்னா அவ்வளவு. அதே போல புரஹத் பாராசர ஸ்மிருதி ரவி, பாராசர ஸ்மிருதின்னு சொல்றது பிரணவோஹி பரம் தத்துவம் திரிவேதம் திரிகுணாத்மகம். பிரணவமானது 3 வேதங்களோட இருக்கு, 3 குணங்களா இருக்கு, சம குணங்களா இருக்கு. திரிதேவதம் பிரம்மஸ்வரூபமா இருக்கு. திரிதாமா மூலாதாரம் அநாகதம் பிரம்மரந்திரம் அப்படி இருக்கு. திரிபிரஜம் திரிரவஸ்திதம் அந்த பிரஜம் பகிப்பிரஜம் தனப்பிரஜம் அப்படிங்கிற 3 பிரஜமா இருக்கு. திரிரவஸ்திதம் ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தி ரூபமாக இருக்கு. திரிமாத்திரம் ஏக மாத்திரா மாத்திரா ஸ்வயம் 3 மாத்திரைகள் அப்படின்னு பிரஷ்னோபனிஷத்துல சொன்ன மாதிரியா இருக்கு. திரிகாலந்தா வர்த்தமான காலங்களா இருக்கு. ஸ்ரீலிங்கம் கவயோ விதோ சர்வமேதத்ர ரூபேண வியாப்தம் பிரணவேனது. 3 இருக்கிறது எல்லாமே பிரணவஸ்வரூபமா இருக்கு. அக்னி சோமத்த சூரியத்தா மேல போய் அம்பாள சோமசூத்ரான்னு சொல்ல போறேன். அதெல்லாம் அம்பாள் திரிசாமே பிரகேசிதம் அந்த பிரஜம் பகி பிரஜம் தன பிரஜம் உதாசிரதம். இது சொன்னதெல்லாம் அத்தனையும் உபநிஷத்துல இருக்கிற சகல தத்துவமும் இதுல இருக்கு. கண்டே தாலுகே சேதே திருஷ்டானமிதி கேட்கதே அகார உகார மகாரை திரிமாத்திரா உச்சதே ததோ அகாரம் உகாரம் மகாரம் 3 கர்மாரம்பேஷு சர்வேஷு திரிமாத்திரவ்ய சம்பிரகேஸ்தயே தாயல். எந்த செயல் சொல்லும் பொழுதும் எந்த கர்மா ஓம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும். சித்வா சர்வேஷு சப்தேஷு சர்வே வியாப்தமனேனஹி இப்படி இருந்தோமையெல்லாம் எல்லாம் அந்த ஓங்காரம் வியாபிச்சிருக்கு. நதே நைவினா கிஞ்சித் வக்தும் வியாபிகிதாம் யத்யதா யதா. இது இல்லாம ஒரு வார்த்தையும் சொல்ல முடியாது அப்படின்னு கருத்து. இது வரைக்கும் சொல்லியாச்சு. நீங்க புராணத்திலேயே சொல்லுங்க, வேதத்துல சொல்லணும். கோபத பிராமணேபி ஓங்காரம் விருத்தாமஹா ஓ தாத்து. ஓங்காரத்துக்கு என்ன தாத்துன்னு கேட்டான். என்ன பிராண வாங்கத்துலேயே வந்திருக்கேன், எந்த தாத்து நான் ஓங்காரத்துக்கு சொல்வேன்? அதோட கிம் பிராதிபதிகம். பிராதிபதிகம் என்ன? கிம் நாம ஆட்சாத்தம் என்ன? கிம் லிங்கம். அதுக்கு என்ன ஓங்காரம் மேத்குல என்ன பெமின என்ன சொல்றது தெரியலையே.
காவி பக்தி ஓம்னு சொன்னா என்ன பிரதம விபக்தி பதமும் இல்லையா? இந்த விபக்தி சார் அவன் தலைவர் லட்சம் ஓடிய போயிடும், அடுத்த கிளாஸ் வரமாட்டேன்பா. இப்படி எல்லாம் கேள்வி கேட்ட ஸ்ருதி கேட்கறது கஸ்வரா இத்தியாதினா மகதா கண்டேரூப நிர்ணய சொல்லப்பட்டது. எங்க பிரபஞ்சசாரே ஆச்சாரியால் எழுதின பிரபஞ்சசாரங்கிற கிரந்தத்துல. ஆமா சொல்வேன், ஏதாவது கேட்டா பாரதத்துல இருக்கணும். யாரால பாரதத்தை முதல்ல இருந்து கடைசி அட்டவணை இல்லாத புத்தகம் இருந்தது, ஸ்லோகம் அட்டவணை ஒரு மட்டும் கிடையாது. பாரதம் எங்க பாரதத்துல இருக்குன்னா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் 1,00,000 ஸ்லோகம் நான் தேடணும். ரொம்ப அதிகம் அப்படி இல்லை சார். பிரதம பிரணவ பட்டலே பிரணவத்தை சொல்லக்கூடியதான அந்த பட்டலத்தில் 36 பிரகரணத்துல ஒரு பட்டலம் பிரணவ பட்டலம். வியாக்கியா திருவி அங்க இருக்கு பத்மபாதாச்சாரியை பத்மபாதர் அதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்க. பிரணவார்த்த தீபிகா கிரந்தாந்தரேச்ச அங்கேயும் சொல்லியிருக்க. அவரே பிரணவார்த்த தீபிகான்னு ஒரு கிரந்தமும் எழுதியிருக்க. அதுலயும் குருதா பூயான் அத்திய விஸ்தாரா திரஷ்டவ்யா இதுக்கு அங்கே விஸ்தாரமா அங்கே சொல்லியிருக்க. அங்களே பார்த்துங்கோ இப்படின்னு ஓங்காரமா எடுத்து. இப்ப ஸ்ரீமாதா அப்படிங்கிற நாம ஸ்ரீமாதாங்கிறதுக்கு முதல் லோகே துக்கதசாயாம் மாது ஸ்மரணம் பிரசித்தம். லோகத்துல எந்த பிராணியா இருந்தாலும் அவனுக்கு ஏதாவது கவலை அம்மாங்கிறான். முதுகு வழியா இருக்க அம்மான்னு உட்கார்றான், கீழே சரிஞ்சு விழுந்தா அம்மாங்கிறான். ஏன் சார் வேற ஏதோ அப்பான்னு கூப்பிடப்படாத, அண்ணான்னு கூப்பிடப்படாத, ஏன் சார் அம்மான்னு கூப்பிடுறாங்க? லோகத்துல பிரசித்தம். எந்த கவலை வந்தாலும் முதல்ல சொல்லக்கூடியதான சொல்லுது அம்மான்னு. அனுபூதாத்து மாத்திர தாபத்திரயஹரண சமர்த்தா. ஆனா உலகத்துல இருக்கிற அம்மாக்கள் இருக்கு பார்த்தீங்களா, ஏதாவது வலி வந்தா அமிர்தாஞ்சன் தடவா, ஏதாவது கவலை வந்தது என்ன கவலைப்படாதப்போ அப்படின்பா. பசிக்கிறதுன்னு சாப்பாடு போடும், இவ்வளவு அவங்களால முடியும். அவன் மனுஷன் தானே. ஆனா தாபத்திரயத்தையும் ஆத்தியாத்மிகம் ஆதி தெய்வீகம் ஆதி பௌத்திகம் எனக்கூடியதான எல்லா விதமான துன்பங்களையும் அந்த அம்மாவால தாண்டி வைக்க முடியாது. அதை தாண்டி வைக்கிறது யாரு? குருதான். அது அம்பாள் ஸ்வரூபம் தான் அப்படின்னு சதுப்தம். இந்த விஷயத்தை எங்க சொல்லியிருக்கார்? தேவி மகிம்ன ஸ்தோத்திரத்துல தூர்வாசர் சொல்லியிருக்கார். நானாயோ நிபஹத்தம் ஜாதாஜனன்யக்கதி பிரக்யாத ஜனகீயந்த இதுமே பெத்யந்தி ஜாக்ரேகதி ஏதேஷாம் கணனைவ நஸ்தி மஹதஹ சம்சார சிந்தோர்விதேஹே பீதம் மாம் நிதராம் அனன்யசரணம் ரக்ஷானுகம்பாநிதே. எத்தனை பிறவைகள் எடுத்திருக்கேன், எத்தனை பிறவைகள் எடுக்க போகிறேன். நானா யோனி சஹஸ்ரசம்பவசாத் நாயாகவும் பேயாகவும் பூனையாகவும் நாயாகவும் என்னென்னமோ பிறந்திருக்கேன். நானாயோனி சஹஸ்ர சம்பவம். ஒரு மனுஷனா வரும் எத்தனை பிறவைகள் எனக்கு ஆயிருக்கு. ஜாதாஜனன் எக்கதி அத்தனை பிறவைகள் எத்தனை அம்மாக்கள் இருந்தா. இந்த மனுஷ நோக்கத்துலன்னா அம்மா பரவாயில்ல. இந்த பட்சிகள்லாம் இருந்ததுன்னா ரெக்கமடிச்சு போன பிறகு அந்த குழந்தைய அம்மா நினைக்காது, அம்மாவை குழந்தை நினைக்காது. அப்படி எத்தனை இருக்கு பச்சை. குரங்கு அம்மா குரங்கு குழந்தை அப்பதான் இருக்கு. அது அம்மா குரங்கு எண்ணெய் சாப்பிடணும். அது எரிஞ்சிட்டு இருக்கக்கூடியதான எண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த தீபத்து பக்கத்துல போய் அந்த குழந்தை கை எடுத்து அந்த தீபத்தை அணைக்குமா. அது குழந்தை கையை தான் அணைக்கும், தான் எண்ணெயை சாப்பிடும். அந்த குழந்தை வீடு கத்துட்டு இருக்கும். அம்மா ரொம்ப வசதியில அது அங்கெங்கே பார்க்கணும்னு விவகாரம் முழுக்க. அடுத்தது திருப்பதி வரல பகவானை பார்க்க வேண்டாம், இதை பாருங்க இது ஞாபகம் வரும். நான் சொல்லவே வேண்டாம், சொன்னா குழந்தை பார்த்து குழந்தையோட கூட்டு குழந்தை பார்த்தா தானா ஞாபகம் வரும். ஏன் சொல்ல வந்தேன்னா அப்படி எத்தனை அம்மாக்கள் இருந்திருக்கா, எத்தனை அம்மாக்கள் இனிமேல வரப்போறா தெரியலையே. நானாயோ நிசஹஸ்ரசம்பவசாத் ஜாதாஜ நன்யக்ஷதி பிரக்யாதா ஜனகீயந்த. அப்பாக்கள் எத்தனை பேர் பார்த்தோம். இதுமே தெச்சந்தி ஜாக்ரே கதி. இது பேர் இனிமேல எத்தனை பேர் கதி எத்தனை சங்கியா வரப்போறதோ தெரியலையே. ஏதேஷாம் கணனைவ நாஸ்தி. என ஜீவன் அனாதியோலியோ எத்தனையோ மக்களை வந்துட்டு பிரளயத்துல இருந்து வந்துட்டு இருக்காங்க. கிருஷ்டியாதுல இருந்து நம்ம இருக்கோம். எத்தனை ராமாவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்திலும் நம்ம இருந்தோம். ஆனா அந்த பக்கம் பார்க்காம வேற எங்கேயோ இருந்தோம், கும்புண்டா இருந்தோம், கவனிக்கவே இல்லை. அதனாலதான் இந்த ஜென்மம் வந்திருக்கு. இந்த ஜென்மாலாம் அம்பாளுடைய பாதத்தை கொடுத்துட்டு அடுத்த ஜென்மா கிடையாது. அதனால ஏகேஷாம் கணனைவ நாஸ்தி மஹதஹ சம்சார சிந்தோர் விதே. இந்த சம்சார சமுத்திரத்துல மாட்டின் இருக்கிற எண்ணெய்
பீதம்மாம் நிதராம் அனன்யசரணாம், பயந்து கிடக்கிறேன், எனக்கு வேற யாரும் சரணம் இல்லை. ரக்ஷானு கம்பானிதே அப்படின்னு உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லா அம்மாக்களை விட உயர்ந்ததாகவும் தாபத்திரயங்களையும் போக்குறவள் ஸ்ரீமாதா. அதனால வெறும் மாதான்னு சொல்லல. ஸ்ரீமாதான்னு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு பிராணிக்கும் வரக்கூடியதான எல்லா விதமான துன்பங்கள், ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம் எனக்கூடியதான துன்பங்களை எல்லாவற்றையும் நீக்கிறவள். அத்தः துரந்த துக்க ஹரண க்ஷமாது, அளவில்லாததான துன்பத்தை போக்கக்கூடியதான வழிகளில் சர்வோத்தமா ஜெகன்மாதைவா. ஒவ்வொருவரும் உலகத்துல என்ன இருக்கா, என் போல துக்கம் வேற யாரும் இல்லே தராங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு திரௌபதி மாதிரி துக்கம் வந்துதா? யோசனை பண்ணி பாருங்க. இல்லையே. ராஜாவுக்கு பொண்ணா பிறந்தா உலகத்திலேயே மிக சிறந்ததான அர்ஜுனனை கல்யாணம் பண்ணிட்டா, லோகோத்தரமான சந்தோஷங்களா அனுபவிச்சா, கடைசியில் என்னாச்சு, 4 பேர் இருக்க வஸ்திரத்தை கொடுங்கிற அளவுக்கு துன்பத்தை அடைஞ்சிருக்கா. அந்த சமயத்துல பகவான் தியானம், ஹே கிருஷ்ணா துவாரகா வாசின்னு கத்தினா நடக்க கொடுத்தாரா இல்லையா? நம்ம என்ன சொல்றோம், எனக்கு தான் சார் துன்பம், இந்த துன்பம் சத்ருவுக்கும் வரப்படாது அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். கொஞ்சம் சீதாதேவிக்கு வந்த துன்பங்கள் பார்த்தீங்களா? சக்கரவர்த்தி திருமகனா இருக்கிற ராமனை கல்யாணம் பண்ணிட்டார். சாட்சாத் பிரம்மஸ்வரூப சுரூபமா இருக்கிற அவரை என்ன ஆச்சு, எந்த இடத்துல இருக்கான்னு அவர் அந்த அம்மா எங்க இருக்கான்னு ராமனுக்கு தெரியும், ராமன் எங்க இருக்கான்னு தெரியாம தவித்தாலே 10 வாய் அரக்கர்களுக்கு நடுவுல இருந்து அனுமார் பதில் சொல்ல பொழுது அவளுக்கு மனசு தைரியம் எல்லாம் போயிடுது. என்ன பேசுறேன்னு தெரியல. ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜா அப்படியா சொல்றது? ராம லக்ஷ்மணன் சொல்லணும். ராமனுக்கு தம்பி, லக்ஷ்மணனுக்கு அண்ணா. இது என்ன சார் விவகாரம்? ஏண்டா மனசுக்கு கவலை வந்தா இப்படி எல்லாம் பேசுவாருன்னு அப்படின்னு இந்த ராமாயணத்தை வாச்ச அவனுடைய மனசுல எவ்வளவு துன்பம் இருந்தது எல்லாம் போயிருக்க. முதல்ல 2 மாசம் தான் மயாக்கிறதா, 2 மாசம் தான் எனக்கு டைம் கொடுத்துருக்காரு அப்படின்னு. 1 மாசம் தான், அதுக்கப்புறம் என்னால வாழ முடியாத பிராண விட்டு வாங்கிக்கிறான். 2 மாசமா 1 மாசமா தெரியலையே. ஏன் வால்மீகி அப்படி எழுதுற, மனுஷனுக்கு மனசுல கவலை வரும்போது அவன் என்னதுன்னு சரியாவே பேச மாட்டான். அதனால அவ்வளவு கவலை வந்த போதும் அவளை காப்பாற்றப்பட்டாளா இல்லையா? அதே போல ஒரு கவலை இல்லை. அம்பாளுடைய சரணாரந்தத்தை கொடுக்கலையான நிச்சயமாக அத்தனை துன்பங்களும் போயிடுங்கிறதா இந்த ஸ்ரீமாதாங்கிற பதத்துக்கு அர்த்தம். அதனாலதான் சர்வோத்தமா ஜெகன்மாதைவ ஸ்வஸ்மின் தயாவத்வ ஆபாதனாய மாத்ருத்வேனைவ, தன்னிடத்துல இவ்வளவு தய இருக்கு என்று காமிக்கிறதுக்காக மாத்ருத்வேதைவ ஸ்தோதவ்யா, அம்பாள அம்மானு ஸ்தோத்திரம் பண்ணுதோ. ஸ்தோத்திர சந்தர்ப்ப பிரயோஜன மோட்சாதி ரூப பலகத்வேனாபி, இதனால மோட்சம் எனக்கூடியதான பலம் இருந்த போதிலும் ஸ்தோதவ்யா இத்தியாதயேன, நய ஸ்தோத்திரம் பண்ணா எனக்கு மோட்சம் தானே வேணும், நான் ஒன்னும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாம், நினைச்சா போறோம் அப்படின்னா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்ரீமாதா ஸ்ரீமாதாக்கி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி அதி. இப்படி ஒரு 9 அர்த்தங்கள் ஸ்ரீமாதாங்கிறதுக்கு சொல்ல போறேன். இந்த 9 அர்த்தங்கள்ல ஒரே ஒரு அர்த்தம் தான் இன்னைக்கு சொன்னேன். அடுத்த கிளாஸ்ல 8 அர்த்தங்கள். ஸ்ரீமாதாங்கிற ஒரு நாமாவுக்கே எத்தனை அர்த்தங்கள். இப்படி சில நாமாக்களுக்கு நிறைய அர்த்தம் இருக்கும். இது வரைக்கும் நமக்கு தெரியாததான அர்த்தங்கள் அத பாஸ்கராயர் அத்தியுதமாக எந்தெந்த தந்திரத்துல இருக்கோ அந்த தந்திரத்தையும் எல்லாம் எடுத்து அழகா நமக்கு சொல்ல போற. இத மேல அனுபவிக்கிறோம். அம்பாள் அனுபவத்தோட சௌக்கியமா க்ஷேமமா இருக்கும். நாளைக்கே வைகுண்ட ஏகாதசி காலமே குருகுலத்துல 7:30 மணிக்கு பிராந்தத்துக்கு பகவத்கீதா பாராயணம் உண்டு. மூல பாராயணம் முழுமையாக யாரால முடியுமோ வந்து கலந்துக்கலாம். அடுத்த கிளாஸ் ஆனது நமக்கு அடுத்த புதன்கிழமை மேல் பாகம். இது மேல நாமாக்கள் ஆரம்பிச்சாச்சு. நாமாக்களுடைய அர்த்தமானது மிக சிறந்ததான ஒரு அர்த்தம். அதை சாதாரணமாக நம்ம அறிய முடியாது. இப்படி பாஸ்கர் ராயர் போன்ற மகான்கள் அனுகிரகம் பண்ணினாங்க.